உயிர் இறைவனை அடைவதற்குரிய தகுதி பெற்றிருந்தாலும் இறைவனுடைய ஆணை இல்லை என்றால் அவனை அடைய முடியாது. இந்த நிலையில தான் இப்ப மாணிக்க வாசகர் அவர் தன்னை எவ்வளவுதான் நாயேன் நாயேன் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் இறைவனை அடைவதற்குரிய எல்லா தகுதியும் பெற்றவர். ஆனாலும் இறைவன் இன்னும் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை வேண்டித்தான் பாடுகிறார். அதுல பல கருத்துக்களை நமக்கு உணர்த்துகிறார். அதுல இந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்து, இந்த நம்முடைய வேதம் திருக்குறள். அந்த திருக்குறள்ல ஒரு குறள், இதனோடு தொடர்புடைய ஒரு குறள், பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. ஒரு ஆன்மா தன்னுடைய பிறவியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற பொழுது அந்த ஆன்மாவிற்கு தேவையில்லாத ஒன்றாக இருப்பது இந்த உடம்பு. இப்ப அந்த நிலையில தான் மாணிக்க வாசகர் இருக்கிறார். அதில் பெருமான்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, இந்த உடம்பு இருக்கிறது, இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இந்த உடம்பில் உள்ளே இருந்து கொண்டிருப்பது என்னால் இயலவில்லை என்று சொல்லுகிறார். நமக்கு இந்த அனுபவம் இன்னும் வரல. நமக்கு இப்போ உடம்புல இருந்து கொண்டு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக ஜாலியாக தான் இருக்கு. இல்லாட்டி ஒரு சுவையான ஒரு டீயை நம்ம அனுபவிச்சு குடிக்க முடியுமா? உடம்புல இருக்கிறது தான் நம்ம பண்ண முடியுது. அப்ப இப்ப நமக்கு அது தெரியாது. சில பேர் அனுபவத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், வாழ்க்கையில முதுமை அடைந்து விடுவார்கள். இந்த இறக்கின்ற தருவாய் வந்துவிடும், ஆனால் உயிர் போகாது, உணவும் இறங்காது, உயிரும் போகாது. அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தோம்னா சும்மா அப்படியே கிடைக்கிறான்னு தான் நினைப்போம். உள்ளுக்குள்ளாக அந்த உயிர் உடம்பின் உள்ளேயும் இருக்க முடியாமல், உடம்பை துறந்து விட்டு வெளியே போக முடியாமலும் அது தவிக்கிற தவிப்பு அதுக்கு தான் தெரியும். ஆனால் தான் வள்ளுவர் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. உடம்பும் தேவையற்ற ஒன்று, அப்போ உடம்பையே நீக்கணும் அப்படிங்கிற. அப்ப இந்த மாதிரி ஒரு தகுதியான நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் மாணிக்க வாசகருடைய திருவுருள். மாணிக்க வாசகர் எதை அனுபவித்தாரோ அதை நம்மாலும் அனுபவிக்க முடியும். அவர் செல்லுகின்ற பாதைக்கு நாமும் போகணும். அந்த பாதை என்ன என்பதை இதற்கு முன்னால நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா அவர் காட்டிய பாதை என்னன்னு? திருச்சதகத்துக்கு முன்னதாகவே அந்த கருத்துக்களை சொல்லிட்டேன். சிவபுராணம் தொடங்கி போற்றி திரு அகவல் என்ற அந்த 4வது பதிகம் வரைகிறோம் இந்த கருத்துக்களை சொல்லிட்டேன். நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லிட்டேன். மாணிக்க வாசகர் மேற்கொண்ட ஒரே வழி, இறைவனை அடைவதற்கு மேற்கொண்ட ஒரே வழி, கற்றாவின் மனம் போல கசிந்து உருகுதல். கற்றான கன்றை ஈன்ற பசு. அது தன்னுடைய கன்று எங்கோ தொலைந்த நேரத்தில், தன்னுடைய கண்ணுக்கு அந்த கன்று தெரியாத நிலையில் அந்த கன்றை நினைந்து நினைந்து கதறும். அந்த உள்ளம் நமக்கு வேணுங்கிறது. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, அதுதான் அவர் காட்டுகின்ற வழி. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு என்னைக்கு வருகின்றதோ அன்னைக்கு திருவருள் அடைந்து விடலாம். மாணிக்கவாசகர் அடைந்தது போல அடைந்து விடலாம். ஆனால் கற்றாவின் மனம் போல கசிந்துருகுதல் என்பது அவ்வளவு எளிதில் வர. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மேலோட்டமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, கோயிலுக்கு போனோம்னா நம்ம திருவடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உண்மையா? கோயிலுக்கு போகணும்னு சொல்லவில்லை, கோயிலுக்கு போகணும். ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவது என்பது அவ்வளவு இல்லை. அதனாலதான் நம்ம ஒரு தெளிந்த கருத்து நம்ம பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். தியானம் என்பது கடவுளை அடைவிக்க. அதனால சைவத்தில் தியான பயிற்சி என்று ஒரு பயிற்சி இல்லவே இல்லை. மற்றவர்கள்லாம் பண்ணுகிறார்கள்.
தியானத்தினால் இறைவனை அடைய முடியாது. ஜபம் பண்ணனா அடைய முடியும்னா அது முடியும். ஜபம்னா இல்லை, ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ பெருமான ஒரு பெயர், அந்த பெயரை வைத்துக் கொண்டு காலையும் மாலையும் ஒரு 108 முறை உருத்திராக்கத்தை பயன்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஜபம். அதனால இறைவனை அடைய முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. அப்ப எதனால் அடைய முடியும் என்றால் தவத்தினால் தான் அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் என்பதற்கு என்ன பொருள் என்று யாருக்கும் தெரியாது. அது உண்மை பொருளை மறைத்து வேறு வேறு பொருளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவம்னா என்ன நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கட்டுன பொண்டாட்டி விட்டுடணும், பெத்த புள்ளைய விட்டுடணும், நேரா தனியா காடு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடணும், தனியா உட்கார்ந்து இருக்கணும், அல்லது நெருப்புல உட்காரணும், நெருப்புக்கு நடுவில் உட்காரணும், இல்லைன்னா கழுத்தளவு தண்ணியில இறங்கிக்கிட்டு நிற்கணும். இதுதான் தவம் என்று சொல்லி சடையை வளர்த்துக்கணும், வயிற்ற காய போடணும், இதெல்லாம் தவம் என்று சொல்லிக் கொண்டிருக்க. இது அத்தனையும் பொய். இவையெல்லாம் தவம் அல்ல. எது தவம் என்றால் வழிபாடுதான் தவம். வழிபாடுதான் உண்மை வழிபாடு. நீங்க அர்ச்சனை பண்ற வழிபாடு அல்ல, உண்மையான வழிபாடு. அது உண்மையான வழிபாடுங்கிறத கற்றாவின் மனம் போல கசிந்துருக்கு. இந்த வழிபாடு மட்டும்தான் தவம், வேறு எதுவும் தவம் அல்ல. இதான் சைவம் சொல்லுகிறது. ஆனால் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, போய் சேர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நீங்க நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலரும் மேற்கொள்ளுகின்ற செயல் ஜபம். அது நிச்சயமாக திருவடியை அடைவதை தராது. அடுத்தது தியானம். காலையில ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார குரு சொல்லி கொடுத்தத அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தியானம். அதனாலதான் இறைவனை அடைய முடியாது. ஏன் முடியாதுங்கிறதுக்கெல்லாம் புரிந்து கொள்ளணும். நாம இறைவனை வழிபாடு செய்வது தவம் என்று சொன்னோமே, அது எப்படி வழிபாடு தான் தவம்னா, வழிபாடு பண்ண 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 இறைவனுடைய குணங்கள் எல்லாம் நம்மிடத்துல வரணும், இறை குணங்கள் நம்மிடத்துல வரணும். அதுதான் வழிபாடு. அது எப்படி செய்வதுன்னா, தொடக்கத்துல நீங்க கோயில்ல போய் அந்த கருவறையில் உள்ள திருமேனியை பாக்குறீங்கல்ல, அந்த திருமேனியை கண் வழியா உள்ள வாங்கணும். அதுக்குதான் பல முறை கோயிலுக்கு போகணுங்க. உடைய வள்ளல் பெருமாள்னா ஆண்டு கணக்கில் திருவொற்றியூர் போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் நடந்து போய் பல கிலோமீட்டர் நடந்து போய் பெருமானை வழிபாடு பண்ணியிருக்காரு. நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த பெருமானை பார்த்து 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 அது கண்ணு வழியா அந்த திருமேனி உள்ள போயிடணும். போச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணணும், அந்த திருமேனி அப்படி நினைச்சோம்னா, அந்த ஏற்கனவே வழிபாடு பண்ணிக்கின்ற போது என்ன திருமேனி தோற்றம் அது அப்படியே மனசுல வரும். நமக்குள்ளாக நாமே அந்த திருமேனியை பார்க்க முடியும். அந்த நிலை வந்துடுச்சுன்னா நம்ம வழிபாடு ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னு. இதை தொடர்ந்து செய்யணும். செய்ய 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 என்ன ஆகுன்னு கேட்டா, இறைவனுடைய குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்துவிடும். இறைவனுக்கு 8 குணங்கள், அவனுக்கு எண்குணம்னு பேரு. இந்த 8 குணத்தை 3 சுருக்கலாம். 3 சுருக்கணும்னா என்ன அப்படின்னா, பேரறிவு, பேராற்றல். சரிங்களா? பேரறிவு, பேராற்றல், பேர் இன்பம், இதுதான் அவனுடைய குணத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வந்துட்டோம்னா, நமக்கு வாழ்க்கையில எது நேர்ந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கு யாரிடத்திலும் போய் ஒண்ணு கேட்க வேண்டாம். நமக்குள்ளாகவே இருந்து அந்த தீர்வு வரும், நமக்கு கிடைக்கும். அதுபோல பேராற்றல், எதை கண்டும் யாரை கண்டும் பயப்படாத ஒரு தன்மை வரும். ஞானசம்பந்த பெருந்தகை என்ன வயது? 8 வயது.
8 வயதுக்கு உள்ள மதுரையில் இருக்கிறாரு. சமணர்கள்லாம் குண்டர்கள், நூற்றுக்கணக்கான பேர் சூழ்ந்து எதிரி நிற்கிறாங்க. மங்கையர்க்கரசி தாய் பயப்படுகிறார். ஞானசம்பந்த சிறியவராயிற்று அத்தனை குண்டர்கள் இருக்கிறார்களே, அடிச்சு போட்டா என்ன பண்றது? பயப்படுகிறார்கள் மங்கையர்க்கரசி தாய். அதை உணர்கிறார் சம்பந்தர். என்ன சொல்றாரு? தாயே, நீ கவலைப்படாது, அவர்களுக்கு நான் இளையோன் அல்ல, நான் ஒன்னும் இளைச்சவே இல்லை. எப்படி சொல்ல முடிகிறது? இறைவனுடைய குணம் அவரிடத்துல வந்து விட்டது. ஞானப்பால் குடித்தவனுடைய விளைவு பயப்படாத தன்மை வரும். இரண்டாவது, உலகம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் உள்ளுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த 3 குணம் நம்ம கிட்ட வரணும். வந்தாதான் இறைவனை நம்ம அடைந்தோம் என்று பொருள். இதெல்லாம் பெறாம இறைவனை அடைந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் பொய், விளையாட்டு. இதுதான் இங்க உலகத்துல நடந்துட்டு இருக்குது. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகு பேரறிவு, பேராற்றல், பேர் இன்பம் எல்லாம் உள்ள வந்த பிறகு உள்ளபடியே இறைவனை அடைஞ்சிடணும்னா இந்த உடம்பை நீத்தாகும். உடம்பு ஒரு தடை. தொடக்கத்துல உடம்பு ஒரு கருவி. இறைவனை அடைவதற்கு உடம்பை விட்ட வேற கருவி கிடையாது. ஆனால் அவனை அடைகின்ற பக்குவத்துக்கு வந்தாச்சுன்னா எது நமக்கு கருவியாக இருந்ததோ அதே உடம்பு நமக்கு என்ன ஆகும்? தடையாக இருக்கும். அப்ப இந்த உடம்பை நீத்தாகும். இப்ப மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு பாருங்க, தரிக்கிலேன் காய வாழ்க்கை. காயம்னா உடம்புன்னு வரும். இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த காயம் என்ற உடம்புல நான் இருக்கிறேனே, இது என்னால பொறுத்து கொள்ள முடியலங்கிறாரு. தரிக்கிலே